ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிஆர் வீல்ஸ் டிராவல் சேனல். மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இன்றைய இலக்கு அங்கோர் வாட் பௌத்த கோயில் ஆகும். அங்கோர் வாட் பௌத்த கோயில் கம்போடியா, குறிப்பாக சீம் ரீப் அமைந்துள்ளது. அங்கோர் வாட் என்பது கம்போடியாவில் உள்ள ஒரு இந்து பௌத்த கோயில் வளாகமாகும். பண்டைய கெமர் தலைநகரான அங்கோருக்குள் 162.6 ஹெக்டேர், 1.6 கிலோமீட்டர், 401.8 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இது முதலில் கிபி 1150 விஷ்ணு தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோயிலாக கட்டப்பட்டது. பின்னர் இது படிப்படியாக நூற்றாண்டின் இறுதியில் ஒரு புத்த கோவிலாக மாற்றப்பட்டது. உலகின் 2வது பெரிய மத கட்டமைப்பான மிகப்பெரிய இந்து கோயில்களின் பட்டியலில் இடம்பெற்ற இது கெமர் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாகும் மற்றும் கம்போடிய தேசிய கொடியின் ஒரு பகுதியாக சித்தரிக்கப்பட்டுள்ள கம்போடியாவின் சின்னமாகும். பன்னிரண்டாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் கெமர் மன்னர் 2ஆம் சூரியவர்மனின் உத்தரவின் பேரில் இன்றைய கெமர் பேரரசின் தலைநகரான அங்கோர் யசோதரபுரத்தில் அவரது மாநில கோயிலாகவும் இறுதியில் கல்லறையாகவும் அங்கோர் வாட் கட்டப்பட்டது. அங்கோர் வாட் கெமர் கோயில் கட்டிடக்கலையின் 2 அடிப்படை திட்டங்களை ஒருங்கிணைக்கிறது: கோயில் மலை மற்றும் பின்னர் காட்சியக கோயில். இந்து புராணங்களில் தேவர்களின் தாயகமான மேருமலையை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்றும் 5 கிலோமீட்டர், 3.1 மைலுக்கும் அதிகமான அகழியால் சூழப்பட்டுள்ளது. 3.6 கிலோமீட்டர் வெளிப்புற சுவருக்குள் சூழப்பட்டுள்ளது. 2.2 மைல் நீளம் 3 செவ்வக காட்சியகங்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் அடுத்ததை விட மேலே உயர்த்தப்பட்டுள்ளன. விரிவான கோயில் வளாகம் 400 ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது. கோயிலின் மையத்தில் ஒரு 5 கோபுரங்கள் உள்ளன. பெரும்பாலான அங்கோரியன் கோயில்களைப் போலல்லாமல் அங்கோர் வாட் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது. இதன் முக்கியத்துவம் குறித்து அறிஞர்கள் பிரிக்கப்பட்டுள்ளனர். இருபதாம் நூற்றாண்டில் மீட்டெடுக்கப்படுவதற்கு முன்பு கோயில் வளாகம் பயன்பாட்டில் இல்லாமல் போனது. இந்த திட்டத்தில் பல்வேறு சர்வதேச நிறுவனங்கள் ஈடுபட்டன. 1993ஆம் ஆண்டு யுனெஸ்கோவின் கீழ் நிறுவப்பட்ட அங்கோர் வரலாற்று தளத்தின் பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான சர்வதேச ஒருங்கிணைப்பு குழுவால் ICC அங்கோர் மறுசீரமைப்பு ஒருங்கிணைக்கப்பட்டது. முக்கிய பங்களிப்பாளர்களில் பிரான்ஸ், எகோல் பிரான்சேஸ் டெக்ஸ்ட்ரம் ஓரியண்ட் வழியாக ஜப்பான், ஜாசா, இந்தியா, இந்திய தொல்பொருள் ஆய்வு மையம், ஜெர்மனி, GACP, அமெரிக்கா, உலக நினைவு சின்ன நிதி, தென்கொரியா, சீனா மற்றும் இத்தாலி ஆகியவை அடங்கும். இந்த கோயில் கட்டிடக்கலையின் பிரம்மாண்டம் மற்றும் நல்லிணக்கம் அதன் சுவர்களை அலங்கரிக்கும், அதன் விரிவான அடிப்படை நிவாரணங்கள் மற்றும் தெய்வங்கள் ஆகியவற்றிற்காக போற்றப்படுகிறது. அங்கோர் பகுதி 1992ஆம் ஆண்டில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாக நியமிக்கப்பட்டது. அங்கோர் வாட் ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகும். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் 2.5 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை ஈர்க்கிறது. உலகின் மிகப்பெரிய மத நினைவு சின்னமாக
அங்கோர் வாட் தென்கிழக்கு ஆசியாவின் மிகவும் குறிப்பிடத்தக்க கட்டிடக்கலை மற்றும் வரலாற்று அடையாளங்களில் ஒன்றாக நிற்கிறது. அதன் முக்கியத்துவத்தை முழுமையாக புரிந்து கொள்ள அதன் தோற்றம் மற்றும் சிக்கலான வடிவமைப்பை புரிந்து கொள்வது அவசியம். கம்போடியாவில் அமைந்துள்ள அங்கோர் வாட் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாகவும் கெமர் நாகரிகத்தின் வரையறுக்கும் சின்னமாகவும் உள்ளது. இந்த பரந்த கோயில் வளாகம் அதன் ஈர்க்கக்கூடிய கட்டிடக்கலை, சிக்கலான சிற்பங்கள் மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்திற்காக அறியப்படுகிறது. அங்கோர் வாட் கட்டிடக்கலையை அதன் சிறந்த முறையில் அனுபவிக்க சிறந்த பருவத்தில் உங்கள் வருகையை திட்டமிடுங்கள் மற்றும் அதன் மிகவும் குறிப்பிடத்தக்க தளங்களை ஆராயுங்கள். தென்கிழக்கு ஆசியாவின் மிகவும் அசாதாரண கட்டிடக்கலை மற்றும் வரலாற்று தளங்களில் ஒன்றாக அங்கோர் வாட் கெமர் பேரரசின் மகத்துவத்திற்கு ஒரு சான்றாக நிற்கிறது. 12ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் மன்னர் 2ஆம் சூரியவர்மனால் நியமிக்கப்பட்ட இது படிப்படியாக ஒரு புத்த சரணாலயமாக மாறுவதற்கு முன்பு விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோவிலாக முதலில் கட்டப்பட்டது. அங்கோர் வாட் வரலாறு அரசு கோவிலாக மட்டுமல்லாமல் கெமர் பேரரசின் மகத்துவத்தையும் அடையாளப்படுத்தியது. சில வரலாற்றாசிரியர்கள் இது மேற்கு நோக்கிய நோக்குநிலை காரணமாக ஒரு அரச கல்லறையாக செயல்பட்டதாக நம்புகிறார்கள். இது இந்து மதத்தில் மரணத்துடன் தொடர்புடையது. 15ஆம் நூற்றாண்டில் கெமர் பேரரசு வீழ்ச்சி அடைந்ததால் அங்கோர் வாட் படிப்படியாக கைவிடப்பட்டது. இருப்பினும் புத்த துறவிகள் அங்கு பராமரித்து வழிபட்டு வந்தனர். 19ஆம் நூற்றாண்டில் மேற்கத்திய ஆய்வாளர்களால் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கோயில் கம்போடியாவின் கலாச்சார மற்றும் ஆன்மீக அடையாளமாக உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான பார்வையாளர்களை ஈர்க்கிறது. குறியீட்டு வடிவமைப்பு. அங்கோர் வாட் என்பது இந்து பிரபஞ்சத்தின் ஒரு நுண்ணிய உருவமாகும். இதன் வடிவமைப்பு கடவுள்களின் இல்லமான மேருமலையை குறிக்கும். கோயிலின் 5 மைய கோபுரங்கள் மேருமலையின் 5 சிகரங்களை குறிக்கின்றன. சுற்றியுள்ள சுவர்கள் மலைத்தொடர்களை குறிக்கின்றன, மேலும் அகழியண்ட பெருங்கடல்களை குறிக்கிறது. தனித்துவமான பாணிகளின் கலவை. இந்த வளாகம் 2 தனித்துவமான வகையான கெமர் கோயில் கட்டிடக்கலைகளை ஒருங்கிணைக்கிறது. கோயில் மலை மற்றும் பின்னர் கேலரி செய்யப்பட்ட கோயில். விரிவான சிற்பங்கள் 3000க்கும் மேற்பட்ட தனித்துவமான அப்சரஸ்களை, வான நிம்ஃப்கள் 37 வெவ்வேறு சிகை அலங்காரங்களுடன் கொண்டுள்ளன. அடிப்படை நிவாரண சிற்பங்கள் பல்வேறு இந்து புராணங்களையும் கதைகளையும் விளக்குகின்றன. அளவு. மத வளாகம் பரந்த அளவில் உள்ளது. சுமார் 400 ஏக்கர் 160 ஹெக்டேர் பரப்பளவை கொண்டுள்ளது. இது பூமியின் மிகப்பெரிய மத நினைவு சின்னமாக அமைகிறது. ஒரு 1177ஆம் ஆண்டில் 2ஆம் சூரியவர்மன் இறந்து சுமார் 27 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கோர் கெமர்களின் பாரம்பரிய எதிரிகளான சாம்களால் சூறையாடப்பட்டது. அதன் பிறகு கெமர் பேரரசை 7ஆம் ஜெயவர்மன் மீட்டெடுத்தார். அவர் அங்கோர் தோமில் ஒரு புதிய தலைநகரையும் வடக்கே அமைந்துள்ள பாயோனை மாநில கோயிலாகவும் நிறுவினார். மன்னரின் மனைவி இந்திரா தேவி ஒரு பக்தியுள்ள மகாயான பௌத்தராக இருந்ததால் அவர் அவரை மதம் மாற்ற ஊக்குவித்ததால் இந்த கோயில் புத்த மதத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. எனவே அங்கோர் வாட் படிப்படியாக புத்த மத தளமாக மாற்றப்பட்டது. பல இந்து சிற்பங்கள் புத்த கலைகளால் மாற்றப்பட்டன.
அங்கோர் வாட் வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே காணக்கூடிய இடமாகும். அதன் நம்ப முடியாத அளவு சிக்கலான சிற்பங்கள் மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்திற்காக பாராட்டப்படுகிறது. இருப்பினும் பயணிகள், வெப்பம், கூட்டம் மற்றும் அதிக விற்பனையாளர்கள் போன்ற தொடர்ச்சியான பிரச்சனைகளை சமாளித்து வருகின்றனர். அறிவுள்ள வழிகாட்டிகள் அனுபவம் வாய்ந்த வழிகாட்டியை பணியமர்த்துவது ஒரு சிறந்த பரிந்துரையாகவே உள்ளது. ஒரு திறமையான வழிகாட்டி வரலாற்று சூழலுடன் அனுபவத்தை எவ்வாறு மேம்படுத்துகிறார், தளத்தை திறமையாக வழிநடத்த உதவுகிறார் மற்றும் மோசமான கூட்டத்தை தவிர்க்கிறார் என்பதை பல விமர்சகர்கள் எடுத்து காட்டுகின்றனர். காலத்தால் அழியாத கட்டிடக்கலை, கோயில் வளாகத்தின் மிகப்பெரிய அளவு மற்றும் நவீன கருவிகள் இல்லாமல் கட்டப்பட்ட அதன் பண்டைய கட்டுமானத்தின் துல்லியத்தால் பார்வையாளர்கள் தொடர்ந்து வியப்படைகிறார்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும், லைக் செய்து ஷேர் செய்யவும், கருத்து தெரிவிக்கவும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும். இதே போன்ற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். நன்றி, விடைபெறுகிறேன்.